ஸோ ஹாய் எவ்ரிஒன். டுடே நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி நாம் விஷுவல் ஸ்டூடியோவில் ஷார்ப் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்டு மைக்ரோசாஃப்டோட எஸ்குவல் சர்வர் மேனேஜர் என்ற டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நாம் ஒரு சிஸ்டம் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன சிஸ்டம்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு ஜிம்மில் வந்து மந்த்லி ஃபீஸ் அலோகேஷன், ஃபீஸ் கல்குலேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த செய்கிறதுக்கான சிஸ்டம் வந்து நாம் செய்ய போகிறோம். வித் ப்ராப்பரான ஓரளவு டபிள்யூபி கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நாம் செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு சிஸ்டத்தை எப்படி பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி இதில் மொத்தமாக டோட்டலாக நாம் 5 ஃபார்ம்ஸை வந்து மெயினாக சைட்பார் கண்டெய்னர்ஸில் 5 ஃபார்ம்ஸ் லோட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் செய்ய போகிறோம். முதலாவது ஃபார்ம் என்னென்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஒரு நியூவான ஸ்டூடெண்ட் வந்து உள்ள வாரின்னு சொன்னாலும் அல்லது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிளைண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம் அது ஒன்று பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் இப்போ இருப்பாங்க, கோச்சஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க தானே, அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம், அவங்களோட டீட்டெயில்ஸை. நெக்ஸ்ட்டு வந்து கோச்சையும், இப்போ ஒரு ட்ரைனிங் ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த ட்ரைனிங்க்கு வந்து கோச்சையும் ஸ்டூடெண்ட்டையும் வந்து அசைன் பண்ணுறது, அதுக்கான ஒரு ஃபார்ம். இந்த நேரத்துக்கு இந்த கோச் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அசைன் ஆகுவேன்றதை அசைன் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் கோச்சிங். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாகவே ட்ரைனிங் எடுக்கிறத தாண்டி மந்த்லி வந்து சில விஷயங்கள் ப்ரைவேட்டாக வந்து கோச் அசைன் பண்ணி அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிசஸ் எடுப்பாங்க. அதை ப்ரைவேட் கோச்சிங்க்குரிய ஃபீஸ் கால்குலேஷன் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட் கோச்சிங் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் மந்த்லி வந்து எவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் கால்குலேட் ஆகுது, அதாவது ட்ரைனிங் ஃபீஸ் ப்ளஸ் ப்ரைவேட் கோச்சிங் ஃபீஸ் ரெண்டுமே வந்து அந்தந்த டேட்டாவிலேருந்து ஃபெச் ஆகி வந்து டோட்டல் அமௌண்ட் அவருக்கு மந்த்லி எவ்வளோ காஸ்ட் ஆகுறதுன்றதை கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம். சரிதானே? இது எந்த யூசருக்கு நாம் மெயின் பண்ணி செய்கிறோம்னு சொன்னால், ஒரு டேட்டா என்ட்ரி ஸ்டாஃப், இப்போ ஒரு அட்மினை தாண்டி ஒரு டேட்டா, இப்போ ஒரு ஜிம் எடுத்தோம்னு சொன்னால் முன்னுக்கு ஃப்ரண்டில் வந்து ஒரு ஆள் ரிப்பேர், சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அது பேமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு அவர் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவராக ரிப்பேர், அவருக்கான சிஸ்டம் தான் இது. இதுலேயும் மெயினாக என்ன இருக்குமென்னு சொன்னால், இப்போ இந்த ஒரு பர்சன் இருக்கேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கும். டேட்டா என்ட்ரி ஸ்டாஃபாக இருக்கலாம், அல்லது ரிசப்ஷனிஸ்டாக இருக்கலாம், அல்லது வந்து அட்மினாக இருக்கலாம். அவங்களுக்கான லொகின் மேனேஜ்மெண்ட்டோட தான் சேர்த்து இருக்க போகுது. அப்படி லொகின் ஐடி அவருக்கு இல்லைன்னு சொன்னால் லொகின் எப்படி க்ரியேட் பண்ணுற, அதாவது ஒரு ஆத்தரைசேஷன் எப்படி செய்கிறன்றதையும் வந்து நாம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நாம் இப்போ முதலாவதாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொள்வோம். சரிதானே? இதில் விஷுவல் ஸ்டூடியோவில் என்னட்டு இருக்கிற விஷுவல் ஸ்டூடியோவை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து க்ரியேட் நியூ ப்ரொஜெக்ட்ன்றதை கொடுத்துக்கொள்கிறேன். இப்படி க்ரியேட் பண்ணுற நேரத்தில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து லோட் ஆகும். இதெல்லாம் வந்து விஷுவல் ஸ்டூடியோவிலேயே நிறைய இருக்கிற டெம்ப்ளேட்ஸ், நிறைய லாங்குவேஜஸ் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் நமக்கு தேவையான லாங்குவேஜ் இப்போ இருக்கிறது ஷார்ப் தான். நான் எந்த இதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு செய்ய போகிறேன்னு சொன்னால் விண்டோஸ் அப்ளிகேஷன் என்றதால், விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் என்றதால் விண்டோஸை நான் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் ஆல் பிளாட்ஃபார்ம்னு சொன்னால் அது வேறு, இல்லாட்டி ஒரு ஓஎஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இங்கே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்குது, அஷ்யூர், iOS, லினக்ஸ், இப்படி நிறைய ஓஎஸ்எஸ் இருக்குது. நான் இப்போ விண்டோஸ் ஓஎஸுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறேன். இது எந்த இதுக்கு வந்து ஒர்க் ஆகணும், எந்த பிளாட்ஃபார்முக்குன்னு சொன்னால் நான் டெஸ்க்டாப்பை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ தானே இதில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இப்போ விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்து இதுலேயும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஒன்று விண்டோஸ் ஃபார்ம் ஆப்ன்றது ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து விண்டோஸ் ஃபார்ம் ஆப்ஸ் .நெட்வொர்க் ஃப்ரேம் ஒர்க். நமக்கு தெரியும் ஷார்ப்பில் மெயினாக இருக்கிறது .நெட்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. அந்த இதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் கம்பைல் ஆகுது. அதுலேயுமே சில விஷயங்கள் இருக்குது. .நெட், ASP.NET விஷயங்கள் இருக்குது. ASP.NET வந்து வெப் அப்ளிகேஷனுக்குரியது. இந்த ஃப்ரேம் ஒர்க்ன்றது விண்டோஸ் ஃபார்முக்குரிய .நெட் ஃப்ரேம் ஒர்க்லாம் நாம் அப்ளிகேஷன்ஸை வந்து மெயினாக வந்து க்ரியேட் பண்ணி கொள்வோம். அதில் இதை சூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே தானே? தென் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்கணும். சரிதானே? எப்படியும் கோடிங் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் நேம்ஸை வந்து கொடுத்து ஆகணும். சரிதானே? கோடிங் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்ட் நேம் வந்து பெஸ்கால் கேஸில் இருக்கணும். பெஸ்கால் கேஸ் மீன்ஸ் ஒவ்வொரு வேர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரும் வந்து கேபிட்டலில் இருக்கணும். சரிதானே? சில நேம் கேசஸ் வந்து கோடிங் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஒன்று ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து பெஸ்கால் கேஸ், கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ரொஜெக்ட் நேம் நாம் வைக்கிறதுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்கால் கேஸ் தான். இதே
ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ப்ரொஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒரு லேபிள் அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் அதுக்கு நேமிங் கன்வென்ஷனில் வந்து நாம் யூஸ் பண்ணுற கேஸ் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் கெமல் கேஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வேர்டில் இருக்கிற இப்போ 3 வேர்ட் சேர்ந்து தான் ஒரு இதாகுதுன்னு சொன்னால் ஒரு லெட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் அதில் வர முதலாவது வேர்டிட முதலாவது லெட்டர் மட்டும்தான் எப்படி இருக்கும், ஸ்மாலில் இருக்கும். அதுக்கடுத்தது வர ரெண்டாவது வேர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கும், தேர்ட் லெட்டரும் வந்து கேபிட்டலாக இருக்கும். இப்படி இருந்தால் அது கெமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் நேம் கிரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு ஜிம்முக்குரிய ஃபீஸ் கால்குலேஷன் சிஸ்டம் தானே. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஜிம் ஃபீஸ் கால்குலேஷன் சிஸ்டம். இப்போ பார்த்தோம்னா அழகாக தெரியுது பாருங்க, எல்லா லெட்டருமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டருமே வந்து எப்படி இருக்குது இந்த ப்ரொஜெக்ட் நேமில் கேபிட்டலில் இருக்குது. இதைத்தான் சொல்லுவாங்க என்னென்னா பஸ்கால் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரியேட் பண்ணி கொள்கிறேன் நான். க்ரியேட் ஆனதுக்கு பிறகு இப்படி ஒரு ஃபார்ம் வந்து லோட் ஆகும். சரிதானே. இந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க வேண்டிய செக்ஷன் என்னென்னு சொன்னால் இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் என்ற விஷயம். இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்குலாம் நம்மளோட ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஸ்டோர் ஆகி இருக்க போகுது. சரிதானே. இதுலேயும் சொல்யூஷன் வந்து சொல்கிறது இருக்குது. நம்ம 2 விஷயம் பார்க்கணும், சொல்யூஷன் அதுக்கு அடுத்தது வந்து ப்ராஜெக்ட். சரிதானே. இது வந்து ஒரு சொல்யூஷன். சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் எடுப்போம்னு சொன்னால் அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இங்கே சொல்யூஷனாக சொல்லுவாங்க. சரிதானே. அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நிறைய சிஸ்டங்கள் இருக்கலாம். இப்போ இப்போ ஒரு யூனிவர்சிட்டி எடுப்போம்னு சொன்னால் அதுதான் வந்து ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நிறைய சிஸ்டம் இருக்கலாம். இப்போ சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கலாம். ரெண்டாவது வந்து அவங்களோட இஎல்எம்எஸ் சிஸ்டம் இருக்கலாம். அதுக்கடுத்தது ஸ்டாஃபுக்கு தனியான ஒரு சிஸ்டம் இருக்கலாம். இப்படி நிறையப்பட்ட சிஸ்டங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற சிஸ்டம் தான் வந்து என்ன இந்த ப்ரொஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரிதானே. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கும். அந்த மொத்த ப்ரொஜெக்டை நாம் சேர்த்தோம்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குரிய சிஸ்டம் ஃபுல் சிஸ்டம் வந்து வரும். இந்த ஆர்கனைசேஷன்ன்றது என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூனிவர்சிட்டி எடுத்தோம்னா இப்போ ஒரு ஹெச்ஆர்என் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கடுத்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கண்டே 2 சிஸ்டம் இருக்கலாம். இந்த 2 சிஸ்டமும் தனித்தனி ப்ரொஜெக்ட். சரிதானே. இந்த ப்ரொஜெக்ட் எதுக்கு செய்கிற நாம இந்த யூனிவர்சிட்டிக்கான ஒரு விஷயம். ஸோ வந்து இந்த யூனிவர்சிட்டின்றது மெயினாக இருக்கிறவர் தான் வந்து சொல்யூஷன். அந்த சொல்யூஷனுக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டும் வந்து தனித்தனி ப்ரொஜெக்ட்ஸாக வந்து இருக்கு. இதில் இப்போ நான் செய்ய போகிறது ஃபீஸ் கால்குலேஷன். ஃபீஸ் கால்குலேஷன் என்றதால் இது எதுக்குள்ளே வரும், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே வரும். ஸோ வந்து இது ஒரு ப்ரொஜெக்ட். சரிதானே. ஃபீஸ்ன்றது. ஸோ இதுக்குள்ளான இந்த ப்ரொஜெக்டுக்குள்ளே தான் இந்த ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. சரிதானே. இந்த ஃபார்மில் வந்து நான் என்ன செய்யணும், இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்ன்ற விஷயம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் சர்வர் எக்ஸ்ப்ளோரர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த வியூவில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. சரிதானே. இப்போ இந்த ஃபார்மில் வந்து நாம் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு சிஸ்டத்துக்கான மெயின் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்மோட பேர் வந்து என்னென்னு சொன்னால் லொகின் ஃபார்ம். லொகின் ஃபார்ம்ன்றதால நான் இந்த லொகின் ஃபார்முக்குரிய பேரை மாற்றுறேன். ஃபார்ம் 1 இருக்குது. 2 விதமான நேம்ஸ் இங்கே இருக்குது. 2 விதமான நேம்ஸ் இங்கே இருக்கும். ஒன்று டெக்ஸ்ட் என்ற ஒரு நேமும், நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் என்ற நேமும் இருக்குது. சரிதானே. இந்த டெக்ஸ்ட் என்ற நேம் வந்து நாம் ஷோ, அதாவது யூசருக்கு ஷோ ஆகிற நேம். சரிதானே. இதை நாம் மாற்றிக்கொள்ளலாம். இதே டிசைனில் இருக்கிற நேம் வந்து நாம் சும்மாலாம் மாற்றக்கூடாது. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம கோடிங் எழுதுகிற நேரத்தில் இந்த டிசைனிங்கில் இருக்கிற இந்த நேம்ஸை வச்சு தான் நாம் என்ன செய்வோம், இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து அக்சஸ் பண்ணுவோம். ஸோ தேவையில்லாத மாதிரி நாம் இங்கே நேமிங்ஸை வந்து இப்போ டிஸ்பிளேயில் ஷோ ஆகணுமெண்டு போட்டு இப்போ யூசர் பார்க்குற யூசருக்கு தெரியணுமெண்டு போட்டு நாம் இந்த டிசைனில் போய் நேமை மாற்றுறல, நேமை மாற்றினோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அக்சஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற விஷயத்தை மாற்றினா தான் இங்கே இருக்கிற யூசருக்கு எக்ஸ்டர்னல் யூசருக்கு வந்து இப்போ பாவிக்கிற ஆளுக்கு வந்து தெரிய வேண்டிய நேம் தெரியும். சரிதானே. இதில் வந்து நான் இப்போ எழுதுறேன் லொகின் ஃபார்ம். சரிதானே. இதில் லொகின் ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ லொகின் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டேன். சரிதானே. இப்போ ஷோ ஆகிற நேம் வந்து லொகின் நேமாக தான் இருக்கும். இங்கே டிசைனில் வந்து நான் நேமுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி நேம் இதில் இங்கே தான் என்ன யூஸ் பண்ணணும், நாம கெமல் கேஸ் என்ற விஷயம் யூஸ் பண்ணணும். லாக் இன் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி கெமல் கேஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலில் இருக்குது. நெக்ஸ்ட் வர வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னவா இருக்குது, கேபிட்டலில் இருக்குது. இதுதான் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி நேம்.
சரிதானே. இப்போ என்ட்ரை கொடுக்குறேன். சரிதானே. இப்போ பார்த்தோம்னா யூசருக்கு ஷோ ஆகிற நேமை பாருங்க, லொகின் ஃபார்ம் வந்து வடிவம் எப்படி காட்டுது, இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது காட்டுது. சரிதானே. இது இங்கே கொடுத்த நேம் ஒரு இடத்தையும் காட்டலை. சரிதானே. இதே நான் கோடுக்குள்ளே போய் பார்ப்பேன்னு சொன்னால் விளங்கும். சரிதானே. இப்போ நான் இந்த இதில் கோடை போய் பார்த்தேன்னு சொன்னால் இதான் கோட். இந்த செக்ஷனில் நான் இந்த லோட் ஃபார்முக்குரிய இந்த ஃபார்முக்குரிய எதுவும் இந்த ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் லொகின் ஃபார்ம் இந்த இருக்குது தானே பாருங்க. ஃபார்ம் சம்பந்தமான விஷயங்கள் அக்சஸ் பண்ணுறேன். அதில் ப்ராப்பர்ட்டி நேம் எப்படி காட்டுது, லொகின் ஃபார்ம். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்க ஸ்மாலில் இருக்குது. ஸோ வந்து இதான் வந்து ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணுற டிசைன் நேம். சரிதானே. ஸோ வந்து நாம் அக்சஸ் பண்ணுற நேரம் கவனமாக இருக்கணும். இப்படி ஒரு ஃபார்மில் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொன்னால் இப்படி ரைட் கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து தான் யூசருக்கு ஷோ ஆகிற நேம். இதை மாற்றினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இருக்கிற டிசைன் நேமை மாற்றக்குள்ளே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோடிங்கில் அக்சஸ் பண்ண போகிற நேம் இந்த நேம் தான். ஸோ வந்து இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து மோஸ்ட்லி பெஸ்கால் கேஸில் கெமல் கேஸில் இருக்கணும். சரிதானே. ஸோ இந்த ஃபார்ம் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக நான் வந்து லொகின் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சில டூல்ஸ் வந்து நான் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபீச்சர்ஸ். முதலாவது ஃபீச்சர் என்ன, ஒரு லொகின் ஃபார்ம் வேண்டா ஒரு யூசர் வந்து லொகின் பண்ணி பார்க்க போறேன்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் வேணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லொகின் ஃபார்மில் ஒரு லேபிள் வச்சிருக்கணும் லொகின் ஃபார்ம்ன்ற நேமோட. சரிண்ணே. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும், யூசர் நேம் இருக்கணும் தானே. அந்த யூசர் நேமை டைப் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம்ன்ற ஒரு லேபிளும் அதோடு சேர்த்து அதுக்கு கீழே வந்து என்ன இருக்கணும், அவங்க அந்த யூசர் நேமை டைப் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன, பாஸ்வேர்ட் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஷோ பாஸ்வேர்டுன்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பட்டன்ஸ். இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறார்கள் லொகின் பட்டனை யூஸ் பண்ணி அவங்களோட லொகினை அக்சஸ் பண்ணுவாங்க டேஷ்போர்டை. இதே லொகின் அக்சஸ் இல்லாதவங்க என்ன செய்யணும், கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை கொடுத்து போகணும். அப்போ கிரியேட் நியூ அக்கௌண்ட்ன்ற ஒரு பட்டன் வேணும். ஸோ டோட்டலி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம செய்வோம். சரிதானே. ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே வியூக்குள்ளே போய் காட்டுறேன். இங்கே வந்து டூல் பாக்ஸ் எனக்கு இந்த சைடில் காட்டலை. ஸோ வந்து நான் இங்கே என்ன செய்யணும், டூல் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணி கொள்கிறேன். சரிதானே. ஓகே. இப்போ டூல் பாக்ஸில் நான் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது வந்து லேபிள். சரிதானே. இப்போ லேபிள் சர்ச் பண்ணோன்னே வருகிறது. இங்கேருந்து ஒரு ட்ராப் டவுன் பண்ணி இங்கே நான் கொண்டு வரேன். சரிதானே. நடுவு கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இதில் நான் இப்போ பேர் வைக்க போகிறேன். இதை கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டில் வந்து லாகின் ஃபார்ம்ன்ற ஒரு நேமை வச்சிருக்கிறேன். ஸோ வந்து இந்த லாகின் ஃபார்மில் இப்போ இது வந்து என் யூசருக்கு ஷோ ஆக போகிற நேம்ன்றதால இதை வந்து நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் பெரிய லேபிள் ஆகுகிறேன், கொஞ்சம் பெருசாக்க போகிறேன். இந்த டெக்ஸ்ட் சைஸை வந்து பெருசாக்க போகிறேன். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் சில விஷயங்கள். செரிஃப் போல்டு இப்போ ஒரு 14 வச்சிருக்கிறேன். இப்போ லொகின் ஃபார்ம் இந்த சைஸில் இருக்குது. சரி, இது வந்து என்ன, இப்போ யூசருக்கு ஷோ ஆகிற நேரம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க, இப்போ லோட் ஆகி வாரேன். இப்படி தான் இருக்கும் சிஸ்டத்தில் வந்து லொகின் ஃபார்ம்ன்ற ஒரு பேஜ் இப்படி காட்டு. சரி, இப்போ டீபக்கிங்கை நான் வந்து என்ன செய்கிறேன், ஸ்டாப் பண்ணி கொள்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யூசர் இருக்கேன்டா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், திரும்பவும் ஒரு லேபிள் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் லேபிள் என்ன, யூசர் நேம். சரியா. ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ்ட்டில் வந்து என்ன செய்கிறேன், யூசர் நேம் கொடுக்குறேன். சரிதானே. என்ட்ரை கொடுத்தேன்டா இப்படி யூசர் நேம் காட்டும். திரும்ப என்ன, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எனக்கு தேவை. யூசர் நேமு டைப் பண்ணுறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ வந்து இதை க்ரியேட் பண்ணி கொள்கிறேன். சரிதானே. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஷிஃப்டோட இழுத்தி பிடிச்சிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கொள்கிறேன். கண்ட்ரோல்+C பண்ணி Ctrl+V பண்ணாண்டா இதே மாதிரி உண்டு திரும்ப கொப்பி ஆகி வந்து கொள்ளும். சரிதானே. லேபிள் உண்டு. அதுக்கடுத்தது வந்து
டெக்ஸ்ட் பாக்ஸ் உண்டு சரியானே யோசிக்க வேணாம் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால திரும்பவும் சேம் நேம்லாம் டிசைனும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்க போகுதுண்டு ஸோ வந்து செக் பண்ணி பார்ப்போம் இங்கே வந்து லேபிள் 2 இருக்கா இங்கே வந்து பார்ப்போம் லேபிள் 3 இருக்கும் சரிதானே ஸோ நீ வந்து இந்த ஷோ ஆகிற நேமை மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டா சரிங்க லேபிளில் வந்து யூசர் பாஸ்வேர்டு சரிதானே இப்போ நமக்கு ரெண்டும் ரெடி ஆகிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு செக் பாக்ஸ் என்னத்துக்கு பாஸ்வேர்டை வந்து செக் பண்ணுறதுக்கு செக் பாக்ஸை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் இங்கே வச்சுக்கொள்கிறேன் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அக்சஸ் பண்ணுறேன் இதை வந்து பின் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஸோ வந்து இங்கே நான் இப்படி வந்து வச்சுக்கொள்கிறேன் சரிதானே இதில் வந்து போனேன்னு சொன்னால் டெக்ஸ்ட்டில் வந்து செக் பாக்ஸ் 1 இருக்குது இங்கே வந்து ஷோ பாஸ்வேர்ட் இந்த விஷயத்தில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் சரி ரைட் இப்போ வந்து ஷோ பாஸ்வேர்டுன்றதாக மாறிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 பட்டன்ஸ் தேவைப்படுது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ஸோ நான் பட்டன் வந்து சூஸ் பண்ணுறேன் இங்கே எடுத்துக்கொள்கிறேன் இது வந்து என்னது லாகின் பட்டன் டெக்ஸ்ட்டில் வந்து லாகின் அண்டு கொடுத்துக்கொள்கிறேன் இப்போ லாகின் அண்டு காட்டுதா இது கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் போல்டாக இருக்கட்டும் என்று நான் நினைக்கிறேன் ஸோ வந்து கொஞ்சம் பெரிய லேட்டராக இருக்கணும்னு யோசிக்கிறேன் ஸோ வந்து இப்படி இருக்குது லாகின் சரி லாகின் பட்டனும் ஓகே ஆகிட்டு இதை Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன் இன்னொரு தரம் காப்பி ஆகி வந்துடும் இன்னொரு பட்டன் ஸோ வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட் பட்டன் இதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டா சரி இது வந்து லாகின் அண்டு டெக்ஸ்ட்டில் இருக்குது டெக்ஸ்ட்டில் வந்து ஷோ ஆகிற நேமை வந்து நான் என்ன செய்கிறேன் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் பேரை கொடுக்குறேன் சரிதானே ஸோ வந்து இப்படி எடுத்துக்கொள்கிறேன் நடுவில் இப்போ 2 பட்டன் இருக்குது இப்போ ஷோ ஆகிற நேம்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு இந்த ஃபார்முக்குள்ளேயே நாம் என்ன செய்யணும் நெக்ஸ்ட் திரும்ப டிஸ்பிளே ஆகிற நேம் எல்லாம் மாற்றிட்டேன் ப்ராப்பர்ட்டி நேம் மாற்ற தானே வேணும் ஸோ வந்து கிளிக் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே அக்சஸ் பண்ணுறேன் இங்கே வந்து பார்க்குறேன் டேட்டா ஓகே டிசைன் நேமில் வந்து நான் என்ன செய்கிறேன் யூசர் நேம் பாக்ஸ் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் கேமல் கேஸில் இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து கேமல் கேஸில் நேம் கொடுக்கணும் ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்கேன் கேமல் கேஸில் முதலாவது நேமை கொடுத்துருக்கேன் ஆட் கொடுக்குறேன் சரிதானே அப்போ அதுக்கு அடுத்தது இது என்னது ஒரு சாரி இது வந்து லேபிள் இல்லையா ஸோ வந்து இந்த டிசைன் நேமில் வந்து யூசர் நேம் லேபிளை வந்து ஷார்ட் டேர்மில் கொடுத்துருக்கோம் சரிதானே என்ற கொடுக்குறேன் இப்போ டிசைனில் வந்து யூசர் நேம் லேபிள் இருக்கு சரிதானே இது வந்து என்ன யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் சரிதானே ஃபஸ்ட்டாக வருது இதில் இருக்கணும் யூசர் நேம் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் என்ற கொடுக்குறேன் டிசைனில் வந்து இப்போ நேம் மாறிட்டு இப்போ இது வந்து பாஸ்வேர்ட் பாக்ஸ் இல்லையா பாஸ்வேர்ட் லேபிள் இல்லையா பாஸ்வேர்ட் லேபிள் சரி கொடுத்துக்கொள்கிறேன் டிசைனில் மாறிட்டு இது டிசைனில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வரேன் 2வது டெக்ஸ்ட் பாக்ஸ் இது வந்து என்னது பாஸ்வேர்ட் பாக்ஸ்ன்றது கொடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு அடுத்தது இது வந்து என்னது செக் பாக்ஸ் இல்லையா டிசைனில் அப்போ செக் பாக்ஸ் .chk என்று கொடுப்போம் செக் தானே ஸோ வந்து செக் பாக்ஸ் அண்டே கொடுப்போம் சரி செக் பாக்ஸ் அண்டே கொடுத்து என்ற கொடுப்போம் சரிதானே இப்போ வந்து லாகினுக்குள்ளே வரேன் டிசைனுக்குள்ளே வந்துட்டு நேமை மாற்றுறது என்ன லாகின் பட்டன் சரி லாகின் பட்டனை கொடுத்து இங்கே திரும்ப create new account button எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் கேமல் கேஸை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியில் டிசைன் நேமை மாற்றிருக்கேன் இதை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம் இப்போ கோடில் வந்து ஒரு இதையும் வந்து அக்சஸ் பண்ண போகிறோம்
சரிதானே? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் லொகின் ஃபார்ம் இப்போ நாம் கிரியேட் பண்ணியாச்சு தானே. இப்போ என்ன செய்யணும், டேட்டா பேஸை வந்து நாம் கிரியேட் பண்ணி இந்த சி ஷாப்பில் வந்து டேட்டா பேஸையும் இந்த சி ஷாப்பையும் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணணும். சரிதானே? ஸோ அதுக்கான விஷயத்தை எஸ்குவலுக்குள்ளே போவோம். சரிதானே? ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு எஸ்குவல் சர்வருக்குள்ளே வரேன் நான். எஸ்குவல் சர்வரில் வந்துட்டு ஓகே, இப்படி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். கனெக்டை கொடுக்குறேன். இப்போ ரெண்டு விதமாக நாம் வந்து இந்த எஸ்குவலில் வந்து குவாரிஸை வந்து ஜென்ரேட் பண்ணி ஒன்று மேனுவலாக, அதுக்கு அடுத்தது குவாரி ஸ்கிரிப்டில் எழுதி நாம் செய்யலாம். குவாரி ஸ்கிரிப்டில் எழுதி செய்ய போகிறோம்னா இந்த நியூ குவாரி என்று கொடுத்துட்டு நாம் சர்வ் பண்ணி செய்ய இயலும். ஸோ வந்து நான் அப்படி செய்ய போகிறதில்ல. நமக்கு வந்து இப்போ நாம் மேனுவலாக செஞ்சு போக போகிறோம். ஸோ வந்து இங்கே டேட்டா பேஸ் இருக்குது தான், இந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணுறேன். இத்தனை டேட்டா பேஸ் இருக்குது ஆல்ரெடி என்கிட்ட. ஸோ வந்து நான் இதை கொடுத்துட்டு டேட்டா பேஸில் வந்து இப்போ இதில் வச்சு டேட்டா பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டா பேஸை கொடுக்குறேன். இப்போ மேனுவலாக வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு நேம் சூஸ் பண்ணேன். இதுக்கு என்னது, ஜிம் ஃபீஸ் சிஸ்டம் ஸ்லாஷ் டிவி அண்ட் என்ன செய்கிறேன், ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி கொள்கிறேன். சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா பேஸில் வந்து இங்கே காட்டுது எனக்கு. சரிதானே? இதில் வந்து நாம் ஃபஸ்ட்டாக நாம் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே ஷீஷாப்பில் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே யூசர் நேம் இப்போ ஒரு ஆள் வாரேன்னு சொன்னால் லொகின் சிஸ்டம் தானே வச்சுருக்கோம். லொகின் சிஸ்டம் வச்சுருக்கோம்னு சொன்னால் அதுக்கு டேட்டா பேஸில் நமக்கு இப்போ ஒரு யூசர் இருக்கேன்டா, அவருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கணும் தானே. அதை வச்சு தானே என்ன செய்வார், ஒரு யூசர் வந்து இங்கே ஐடியை கொடுத்துட்டு இங்கே இங்கே நேமை கொடுத்துட்டு இங்கே பாஸ்வேர்டை கொடுத்து இங்கே லொகின் பட்டனை கிளிக் பண்ணால் அது என்ன நடக்கும், ஒரு ஃப்ளோவில் டேட்டா பேஸில் போய் என்ன செய்யும், செக் பண்ணும். இங்கே கொடுத்த யூசர் நேம் இங்கே கொடுத்த பாஸ்வேர்டும் அங்கே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்ன செய்யும், அப்படி இருந்தால் வந்து என்ன செய்யும், நமக்கு லொகின் ஆக்சஸ் தந்துடும். இல்லையா என்ன செய்யும், கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண சொல்லும். சரி, இப்படி ஒரு அக்கௌண்ட் இல்லை, ஃபவுண்ட் ஆகுது இல்லை, யூசர் நேம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கணும், இல்லாட்டி அவர் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன செய்யும், இங்கே கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்தா அதே ஃபார்மில் வந்து நாம் என்ன செய்யும், திரும்ப ஒரு யூசர் வந்து என்ன செய்யற, அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து அதை என்ன செய்வீர், கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அது எங்கே கிரியேட் ஆகும், திரும்ப யூசர்ன்ற அந்த டேட்டா பேஸில் கிரியேட் ஆகிட்டு திரும்ப என்ன செய்யும், இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து அவர் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த லொகின் ஃபார்முக்கு வந்து பாஸ்வேர்டை கொடுத்து இங்கே லொகின் பட்டனை கிளிக் பண்ணி வேணும்னா அது போய் நடக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும், இங்கே டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோமா, இங்கே டேட்டா பேஸ் இப்போ நாம் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் தேவைப்படுது. டேபிள்ஸுக்குள்ளே போய் பார்க்குறோம், ஏதாச்சும் ஒரு டேபிள் இருக்குதான்னு சொல்லி ஒரு டேபிளையும் காணலை. சரிதானே? இப்போ நாம் என்ன செய்வோம், இந்த டேட்டா பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐகான் இருக்குது தான், இதில் டேபிள்ஸில் கையை வச்சு நியூன்ற டேபிளை வச்சு கிரியேட் பண்ணுவோம் சொன்னால் இப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மேனுவலான ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகும். சரிதானே? ஃபர்ஸ்ட் யூசருக்கான ஐடி. சரிதானே? இந்த ஐடி வந்து டேட்டா டைப் என்னென்னு நாம் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டாக ஓப்பன் எடுக்கக்குள்ளே என்வாச்சரில் இருக்கும். இந்த என்வாச்சரில் வந்து இது வந்து என்னது, இன்ட்டு தானே, இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஸோ வந்து கொடுத்துருக்குறேன். இது கட்டாயமாக நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணுமா இந்த ஐடி, இல்லை. ஸோ வந்து நல் வேல்யூ வேண்டாம், எம்டியாக இருக்கும். அந்த கொலம் வந்து டேட்டா பேஸில் எம்டியாக இருக்கணுமா இல்லையான்னு கொடுக்கும். கட்டாயமாக இந்த ஐடி வந்து கிரியேட் ஆகணும் தானே. ஒரு ஆளுக்கும் இப்போ யூசர் இருக்கேன்னா அவருக்கு ஒரு யூசர் ஒரு ஆள் வந்து சதீஷன் ஒரு யூசர் இருக்கேன்னா அவருக்கு ஒரு ஐடி இருக்கணும். ஐடி இருக்கிறது கட்டாயம். அதில் வந்து அந்த ஐடி நம்பர் வந்து கட்டாயமாக இல்லாமல் இருக்குமென்னு சொன்னால் அது சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணாதானே. ஸோ வந்து நல் வேல்யூஸை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சரி, நேம்ன்ற ஒன்று இருக்கணும். சரிதானே? இது வந்து என்ன, வாட்சாரில் இருக்கணும். வாட்சார் 50 என்று கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து என்ன, நல் வேல்யூஸை அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது யூசர் இதுவும் என்ன, அதே மாதிரி வாட்சார் தான், வாட்சார் 15.
இதே மாதிரி இங்கேயும் வந்து நல் வேல்யூஸை அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே தானே? நெக்ஸ்ட் வந்து என்ன, பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டும் என்ன அதே மாதிரி தான், வாட்சாரில் இருக்கலாம் 50 கேரக்டர்ஸோட. நல் வேல்யூஸை அலோவ் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்தது என்ன, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இவ்வளோ தானே. ஸோ வந்து இப்போ இந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிட்டு யூசருக்கு ஒரு யூசருக்குமே ஸ்டாஃபுக்கும் வந்து ஒரு யூசர் நேம் ஐடி, யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐடி இருக்குது தானே, இந்த ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து நான் என்ன செய்கிறேன், இதில் இந்த ஃபார்மில் இந்த ஒயிட் ஸ்பேஸில் எங்கேயாவது வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். இந்த இது வந்து ஓப்பன் ஆகுது. சரி தானே? இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடென்டிட்டி காலம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஐடென்டிட்டி காலம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சூஸ் பண்ணிட்டு ஐடி மட்டும்தான் காட்டு. இந்த ஐடென்டிட்டி காலம் வந்து இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஐடென்டிட்டி காலமாக அந்த ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணும். சரிதானே? ஸோ இங்கே ஐடென்டிட்டி காலம் இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து ஐடி மட்டும்தான். ஸோ வந்து அது ஓட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ நான் இந்த டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா? நேம் கொடுக்க போகிறேன். என்ன டேபிள்? யூசர் டேபிள் கொடுத்துட்டுனா கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ இவ்வளோத்தையும் வந்து சர்வ் பண்ணணும் தானே. நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி சர்வ் யூசர் டேபிள் ரெண்டு கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ என்னவா மாறிட்டு, யூசர் டேபிள் ரெண்டு மாறிட்டா. இங்கே டேபிள்ஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா யூசர் டேபிள்ன்ற ஒரு டேபிள் காட்டும். அப்படி காட்டலாட்டி இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷர் கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே யூசர் டேபிள் கிரியேட் ஆன யூசர் டேபிள் காட்டும். சரிதானே? ஓகே, இவ்வளோ தான் இப்போதைக்கு நாம் செய்ய வேண்டியது. ஸோ இந்த டேட்டா பேஸ் இருக்குது தானே, இந்த டேட்டா பேஸுக்குள்ளே நான் இப்போ போகிறேன். சரிதானே? ஓகே, இந்த டேட்டா பேஸ் இருக்குது தானே, இந்த டேட்டா பேஸை நான் என்ற ஷீஷாப்பையும் வந்து இந்த இதையும் வந்து ஷீஷாப்பையும் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் என்ன நடக்கும், இந்த ஷீஷாப்பும் இந்த .NET ஃப்ரேம்வொர்க்கும் அதோடு சேர்த்து இந்த SQL சர்வரும் கனெக்ட் ஆகி ஜாயின் ஆகி ஃபெச் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ வந்து கனெக்ஷனுக்கு ஒரு கேட்வே தேவை தானே, அதுக்கு தான் இங்கே SQL சர்வரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் லோக்கல் மிஷினில் நம்மளோட லோக்கல் மிஷின் நேம் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இவ்வளோத்தையும் நான் வந்து என்ன செய்கிறேன், Ctrl+C வந்து எடுத்துக்கொள்கிறேன். எப்படின்னு சொன்னால் இங்கே கேட்வேக்கான SQL அந்த சாவி எடுக்கணும்னு சொன்னால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த சைட் பாரில் ஒரு பிளகின் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இப்படி லோக்கல் மிஷினை நேம் காட்டும். அதை வச்சு Ctrl+C கொடுத்தோம்னா என்ன செஞ்சிடும், காப்பி ஆகிக்கொள்ளும். இப்போ ஷாப்புக்குள்ளே வாரேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சொல்யூஷனுக்குள்ளே இருக்க இதே ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்க என்ன செய்கிறேன், வியூவில் போயிட்டு சர்வர் எக்ஸ்ப்ளோரர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தேன்னு சொன்னால் இங்கே கனெக்ட் டு டேட்டா பேஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கிளிக் பண்ணி கொள்கிறேன். இப்படி கிளிக் பண்ணு சொன்னால் சர்வர் நேம் கேட்கும். இப்போ நான் காப்பி பண்ணினேன் இல்லையா ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து எம்டிஆர் தான் இருக்கும். இதில் என்ன செஞ்சு கொள்ளணும், SQL சர்வர், மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் இருக்கும், அல்லது SQL சர்வர் கிளைண்ட் ரெண்டும் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கொண்டு இங்கே ஓகே கொடுத்துடணும். இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண உங்கள் SQL சர்வரோட லோக்கல் ஹோஸ்ட் நேமை கொடுத்துடணும். இங்கே வந்து என்கிரிப்ஷன் வந்து ட்ரூ ஒன்று இருக்கும். இதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஃபால்ஸில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் என்ன நடக்கும், இது வந்து கனெக்ட் ஆகும் இப்போதைக்கு. ஸோ வந்து இப்படி கொடுத்துட்டேன்னா இதுக்கு அடுத்தது இப்படி கொடுத்தேன்னா இந்த லோக்கல் மிஷினில் என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கோ இங்கே இந்த ஐடியா கொடுத்தனோ இது வந்து இங்கே என்னென்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோ காட்டும் எனக்கு. ஸோ வந்து காட்டுது. இதில் எனக்கு தேவையானது என்ன, ஜிம்ஃபீஸ் சிஸ்டம் டிபி. அதான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் அதை கொடுத்துக்கொண்டு ஓகே கொடுக்குறேன். சரிதான். இப்போ என்ன நடக்கும், இப்போ இந்த டேட்டா பேஸ் ஒர்க் ஆகி கொண்டு இருக்கு, அதோடு தான் ஒர்க் ஆகி கொண்டு இருக்கு. இப்போ நான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எடுக்கணும்னு சொன்னேன் நான் இல்லையா, இதை என்ன செய்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி இந்த பாருங்கள் இந்த இருக்கிற சர்வரில் கொண்டு இப்போ ஒர்க் ஆகி கொண்டிருக்கிற ஜிம்ஃபீஸ் சர்வரில் வச்சு சர்வர் அல்லது டேட்டா பேஸில் கையை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனாண்டா இங்கே என்ன காட்டும், கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ன்ற விஷயம் காட்டும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், கண்ட்ரோலோட ஆலை கொடுத்துக்கொள்கிறேன். சரிதானே?
ஆலை கொடுத்துட்டு கண்ட்ரோலோட ப்ளஸ் சிஏ கொடுத்துக்கொள்கிறேன். சிஏ கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், நோட் பேடுக்கு வரேன். நோட் பேடுன்ற இதில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு எம்டியான இதில் வந்து என்ன செய்கிறேன், என்கிட்ட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து பேஸ்ட் பண்ணி வைக்கணும் இப்போதைக்கு. சரிதானே? ஸோ ஓகே, இப்போ நாம் இவ்வளோ விஷயம் முடிச்சிட்டோமா? இப்போ லொகின் ஃபார்ம் இருக்குது. லொகின் ஃபார்முக்கு முதல் நாம் கிரியேட் நியூ அக்கௌண்ட்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், கிரியேட் நியூ, இப்போ ஒரு லொகின் ஒன்று இருக்கணும்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன் இதுக்கு முதலே, ஒரு அக்கௌண்ட் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்கணும். இப்போ நம்மளோட கைவசம் ஒரு டேட்டா பேஸில் அப்படி ஒரு விஷயம் இல்லை தானே. அப்போ நாம் என்ன செய்யணும், யூசர் வந்து தனக்கண்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். சரிதானே? அப்போ இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன விஷயங்கள் நடக்கணும், இன்னொரு ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். அந்த ஃபார்ம் என்ன, கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஃபார்ம். ஸோ வந்து நான் ப்ரொஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணுறேன், அட்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். அட்டை கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். சரிதானே? என்ன செய்கிறேன், ப்ரொஜெக்டில் கை வைக்கிறேன், ப்ரொஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி அட்டை கொடுக்குறேன். அட்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துறேன்னு சொன்னால் இங்கே லாஸ்ட்டில் வந்து ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், விண்டோஸ் ஃபார்ம். இப்போ நான் இதுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் என்ன கொடுக்கணும், கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா அட்டை கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி டிசைன் வந்து உருவாகிடும். சரி, இப்போ நான் ஃபார்ம் 1 டிசைனுக்குள்ளே வரேன். இதில் வந்து பார்த்தேன்டா லாஸ்ட்டில் வந்து சைஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோல் ரோலக்குள்ளே காப்பி பண்ணிக்கொள்கிறேன். திரும்ப கிரியேட் நியூ அக்கௌண்ட்ன்ற டிசைனுக்கு வரேன். டிசைனில் வந்துட்டு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இப்படியும் போய் அக்சஸ் பண்ண இயலும், இங்கே தான் காட்டும். அல்லது வந்து இப்படி வச்சு ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது இங்கே நான் ஃபெச் பண்ணி இது இங்கே பின் பண்ணி வச்சதால இங்கே காட்டும். சரிதானே? சைஸ் இங்கே வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோலோட வியூ பண்ணி என்டர் பண்ணுறேன். சாரி, கண்ட்ரோலோட செட்டை கொடுக்குறேன். ஃபார்மோட சைஸ் என்ன இந்த இருக்குது, கண்ட்ரோல் ப்ளஸ் சி, கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுக்கு வரேன். இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் சி கொடுத்தேன்னு சொன்னால் இந்த அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு. சரிதானே? இப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் இருக்கிற சில விஷயங்கள் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வரேன். சரிதானே? ஷிஃப்டோட எனக்கு இவ்வளவும் தேவைப்படுது. திரும்ப கண்ட்ரோல் ப்ளஸ் சியை கொண்டு கொடுக்குறேன். இங்கே வரேன், கண்ட்ரோல் ப்ளஸ் வியை கொடுத்தேன்னு சொன்னால் அவ்வளோ இதுவும் வந்து வந்துடும். நான் எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறேன். ஷிஃப்டோட இப்படி எழுத்துப்படுகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் நான் மேலே கீழே கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். சரி, ஓகே. இந்த ஃபார்ம் இப்போ இருக்கிற ஃபார்மில் வந்து எனக்கு என்ன காட்டணும், கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஃபார்ம் தான் இது. ஸோ வந்து டெக்ஸ்டில் என்ன காட்டணும், கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஃபார்ம் வந்து காட்டணும். கிரியேட் நியூ அக்கௌண்ட் காட்டணும் கொடுத்தனா இந்த காட்டுது. சரியா? ஓகே. இந்த ஃபார்மில் எனக்கு ஷோ பாஸ்வேர்டுன்ற அந்த செக் பாக்ஸ் தேவைப்படாது. ஸோ வந்து என்ன சொல்கிறேன், அதை நான் தூக்கிக்கொள்கிறேன். சரிதானே? இது என்னது, இந்த இடத்துல யூசர் நேம் வந்து வராது, ஃபஸ்ட்டாக நேம் வந்து வரும். இது வரும், ஃபஸ்ட்டாக அவரோட நேமை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தான் என்ன, யூசர் நேம் என்னட்டு கொடுக்கணும். யூசர் நேம். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 விஷயம் இருக்குது கிரியேட் நியூ அக்கௌண்ட்ன்ற ஃபார்மில். 2 டெக் பாக்ஸ் ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இது என்னது, யூசர் நேம் என்னையா, யூசர் நேம். இதுக்கு அடுத்தது என்ன, இது யூசர் பாஸ்வேர்ட் பாக்ஸாக வரப்போகுது. இதுக்கு அடுத்தது வந்து இது கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்.
இல்லையா? இவ்வளவும் கொடுத்தா தான் என்ன செய்யலாம், இந்த பட்டன் வந்து என்னது, கிரியேட் நியூ அக்கௌண்ட். சரிதானே? இந்த இது வந்து ஐ ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் அண்டு மாறப்போகுது. ஆல்ரெடி ஹேவ் அ அக்கௌண்ட் என்ற பட்டனாக இது வரத போகுது. சரிதானே? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஆல்ரெடி அவர் யூசருக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாட்டி வந்து என்ன நடக்கும், இங்கே இந்த ஃபார்முக்குள்ளே வருது. இந்த ஃபார்முக்குள்ளே வந்தோடனே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் என்ன நடக்கும், இதுக்குள்ளே வந்து நேமை கொடுப்பேர், இதுக்குள்ளே வர்ற நேமை கொடுப்பேர், இதில் வந்து சிஸ்டத்தில் யூசர் நேமை கொடுப்பேர், சிஸ்டத்தில் அவர் கொடுக்க போகிற பாஸ்வேர்டை கொடுப்பேர், அது திரும்ப கன்ஃபார்ம் பண்ணியார். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தா என்ன நடக்கும், இந்த டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகும், இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆகினது பிறகு அவருக்கு என்ன நடந்துடும், அக்கௌண்ட் இப்போ கிரியேட் ஆகிடும். ஸோ வந்து இதுலேருந்து இவர் இப்போ என்ன செய்யணும், லாகின் அக்கௌண்ட் கிரியேட் ஆனது பிறகு திரும்ப லாகின் பேஜுக்கு போகணும். இதில் ஐ ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவேன்னு சொன்னால் அது எங்கே கொண்டு வந்து விடும், இருக்கு தானே, இதில் கொண்டு வந்து விடும், இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்து விடும். அதில் என்ன செய்வார், யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து இங்கே ஷோ பாஸ்வேர்டை கொடுப்பே செக் பண்ணிவிட்டு லாகினை கொடுத்தா டேட்டா நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிதானே? இப்போ நாம் இந்த பட்டன், இந்த ஃபார்ம் இருக்குது தானே, இந்த ஃபார்மில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணக்குள்ளே என்ன நடக்கணும், இந்த யூசர் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதெல்லாம் வந்து என்ன நடக்கணும், நம்மளோட எஸ்குவல் சர்வரில் போய் என்ன ஆகணும், இன்சர்ட் ஆகணும். சரிதானே? இன்சர்ட் ஆகணும் என்றால் இந்த பட்டன் கிளிக்ன்றது தானே, இந்த பட்டன் கிளிக்ன்ற இடத்துல வந்து ஒரு விஷயம் செய்யணும். நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் பட்டன் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறேன். ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போனால் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுதா, இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இங்கே ஷோ ஈவெண்ட் இருக்கு. சரி, அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே நான் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரேன். சாரி, ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து ஓகே, இதில் இன்னொரு விஷயம் நாம் செய்யாமல் விட்டுட்டோம். இதுகளுக்கு முதல் ஷோ ஆகிற நேமை மாற்றினாம பட் ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்ணுற நேம் வந்து நாம் மாற்றலை. ஸோ அதை வந்து மாற்றிக்கொள்வோம். நேம் லேபிள், இது வந்து என்ன, யூசர் நேம் லேபிள் யூசர் பாஸ்வேர்ட் லேபிள், இது என்னது, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் லேபிள், டிசைனில் மாற்றிட்டேன். இதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸஸுக்குரிய நேமை மாற்றணும். நேம் பாக்ஸ், இது என்ன, யூசர் நேம் பாக்ஸ். இதுக்கு அடுத்தது என்ன, இது யூசர் பாஸ்வேர்ட் பாக்ஸ். இது என்னது, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பாக்ஸ். சரியா? இவ்வளோ நாம கிரியேட் பண்ணிட்டேன். இனி பட்டனுக்குள்ளே வாரன். இது லாகின் பட்டன் வந்துருக்கு. இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபார்மில் கிரியேட் அக்கௌண்ட் பட்டன் சரியா கொடுத்துக்கொள்கிறேன். என்டர் பண்ணிட்டேன். இதில் வந்து என்ன செய்கிறேன், ஐ ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் பட்டன் தானே, I already have account button and name change பண்ணிக்கணும். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன நடக்கணும், கிரியேட் நியூ அக்கௌண்ட்ன்ற பட்டன் கிளிக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும். சரிதானே? எங்கே போகணும்,
இந்த டேட்டாஸ் எல்லாம் இன்செர்ட் ஆகணும் சரிதானே. அதுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டாக என்னன்னு சொன்னால் இந்த இவ்வளோத்தையும் கொடுத்து இன்செர்ட் ஆகிற அந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஈவெண்ட். ஈவெண்ட்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு நிகழ்வு, ஒரு செயற்பாடு, ஒரு கட்டளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதை என்ன சொல்லுவோம், ஈவெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஈவெண்ட்டை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். இந்த பட்டன் கிளிக் ஆகிற நேரம் ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, இன்சர்ட் என்ற ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டை நாம் என்ன செய்ய போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த டிசைன் இருக்குது தான், இந்த டிசைனில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் பட்டனை என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா டிசைனில் ஒரு நேம் இருக்கும், அதை ஃபுல்லாக காப்பி பண்ணி கொள்ளுங்க. டிசைன் நேமை Ctrl+C கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, இப்படி வாங்க. இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பாருங்கள், இன்னொரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஸ்க்ரூ காப்பி ஷோ ப்ராப்பர்ட்டிஸுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஒரு ஈவெண்ட் ஷோ ஈவெண்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதில் கிளிக் ஈவெண்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் இப்போ காப்பி பண்ண விஷயத்தை பேஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் சரிதானே. இப்போ என்ன இன்னொரு விஷயம் நான் செய்யாம விட்டேன்டா, கிளிக் அண்ட் ஒரு இது கொடுக்காம விட்டேன். இப்போ இந்த பட்டன் இந்த இருக்குது தானே, இந்த பட்டன் கிளிக் ஆகிற நேரம் இந்த விஷயம் நடக்கும் சரிதானே என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே செஞ்சுருக்கேன். எப்படின்னு செஞ்சு பார்ப்போம் சரிதானே. ஃபர்ஸ்ட்டாக இப்போ நாம் என்ன செய்யணும், இன்சர்ட் என்ற விஷயம் நடக்க போகுது. இந்த பட்டனுக்குள்ளே இந்த பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் இன்சர்ட் என்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. தட் ஓகே. ஃபர்ஸ்ட்டாக என்ன நடக்கணும், நம்ம இங்கே செய்ய வேண்டிய விஷயம் என்ன, டேட்டா பேஸோட கனெக்ஷன் ஒன்றை ஏற்படுத்தணும் இல்லையா. அதுக்கு வந்து நாம் என்ன செய்யணும், SQL கனெக்ஷன் என்ற ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணணும். இங்கே அடிக்கிறேன் SQL கனெக்ஷன் என்று நான் கொடுக்கேன். ஒரு ஆப்ஷனும் எனக்கு காட்டுது இல்லை, இந்த காட்டுது SQL கனெக்ஷன் என்று காட்டுது. பட் கொடுத்து பார்க்கேன், எரர் காட்டுது. ஏன், என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த SQL கனெக்ஷன்ன்றது ப்ரீ டிஃபைன்ட் ஆகியிருக்கிற SQL கிளாஸுக்குள்ளேருந்து வர விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா SQL கனெக்ஷன் இஸ் கிளைண்ட் சிஸ்டம் டேட்டா டாட் SQL கிளைண்ட் டாட் SQL கிளாஸில் இருந்து தான் நமக்கு வருது. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் இந்த ஃபார்முக்குள்ளே நான் அக்சஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டாக என்ன செய்கிறேன், நான் அந்த யூஸிங் பண்ணிக்கொள்கிறேன். யூஸிங் டாட் சிஸ்டம் யூஸிங் சிஸ்டம் டாட் data dot client என்றதை நான் என்ன செய்யணும், நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணாதான் என்ன நடக்கும்டா, system dot data dot SQL client என்றது தானே. இதை வந்து நான் கொடுத்தா தான் என்னவாகும், இந்த எரர் இல்லாமல் போகும். இப்போ நான் பார்த்தேன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு SQL சம்மந்தமாக காட்டுதா. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இருக்கிற கிளாஸுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து என்ன செய்யும், எனக்கு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி தரும். ஸோ வந்து நான் என்ன செய்கிறேன், கண்ணண்டு கொடுத்துக்கொள்கிறேன்னா கண்ணண்டு கொடுத்துட்டு நியூ என்ற வேர்டை கொடுக்குறேன், SQL கனெக்ஷன். இப்போ என்ன நடந்துட்டு, எனக்கு டேட்டா பேஸுக்கும் C#க்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி தர போகுது. எங்கேருந்து, SQL கனெக்ஷன் என்ற இந்த SQL கிளைண்ட்டுக்குள்ளே இருக்கிற கிளாஸோட நேமில் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணது மூலமாக இந்த கண்ணுன்ற ஒரு வேரியபிள் மூலமாக வேரியபிளோ அல்லது ஆப்ஜெக்ட் நேம் மூலமாக என்ன செய்ய மாட்டேன், எனக்கு SQL கனெக்ஷனை ஏற்படுத்தி தரும். இப்போ நான் இந்த கண்ணுன்ற விஷயத்துக்கு ஆப்ஜெக்டுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு நியூ ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிட்டேன். எந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இங்கே டபுள் கொட்டேஷனுக்குள்ள அட்சைனுக்குள்ள என்ன செய்கிறேன்னு சொன்னால் என்ற டேட்டா பேஸோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை என்ன செய்கிறேன், இங்கே நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன் சரிதானே. இப்போ என்ன நடந்துட்டு, என்ற கனெக்ஷனை வந்து நான் உருவாக்கிட்டேன் சொல்லிட்டேன் சரிதானே. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன நடக்கணும், எனக்கு கனெக்ஷனை நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இந்த கனெக்ஷன் என்ன நடக்கணும்,
இன்னொரு விஷயம் செய்கிறேன். கன் டாட் ஓப்பன் என்ற ஒரு விஷயத்தை நான் கொடுத்துக்கொள்கிறேன். இந்த கன் டாட் ஓப்பன் என்ற விஷயம் நான் ஏன் கொடுத்தேன்? இப்போ நான் கனெக்ஷனுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு டேட்டா பேஸுக்கும் இது இந்த டேட்டா பேஸுக்கு தான் இந்த சிஎஸ்பி சிஸ்டத்தையும் இந்த சிஷாப் சிஸ்டத்தையும் கனெக்ஷனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த கனெக்ஷனுக்கு கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்கணும்? செவரல் டைமுக்கு வந்து சர்வர் என்ன செய்யுமெண்டா, ஒரு இப்போ என்ன இருந்தாலும் டேட்டா பேஸ் ஒரு அடைஞ்சிருக்கிற டோர் மாதிரி தான். அந்த அடைஞ்சிருக்கிற டோரை நான் என்ன செய்யணும்? ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டேன்னா, ஓப்பன் பண்ணி அந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கணும்? சர்வர் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். ஸோ என்ன செய்கிறேன்? திரும்ப கன் டாட் க்ளோஸ் என்ற விஷயத்தை நான் என்ன செய்கிறேன்? செஞ்சு கொள்கிறேன். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் என்ன நடக்கும் என்ற நான் சொல்ல போகிற விஷயங்கள் அனைத்தும் நடக்க போகுது. சரிதானி? ஏன் இந்த கனெக்ஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும்? இப்போ டேட்டா பேஸ் போட்டிருக்கிற இடம்ண்டா அதில் ஒரு கனெக்ஷன் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் தான் நான் கொடுக்குற இங்கே குவாரி எல்லாமே என்ன நடக்கும்? அங்கே இன்சர்ட் குவாரி எல்லாம் அங்கே போய் ஃபெச் ஆகி இன்சர்ட் ஆகும். ஆனதுக்கு பிறகு கனெக்ஷன் க்ளோஸ் பண்ண விட்டோம்டா என்ன நடக்கும்? அப்படியே கனெக்ஷன் ஓப்பனில் இருக்குது, சிஸ்டம் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கனெக்ஷன் ஓப்பன் கனெக்ஷன் ஓப்பன் க்ளோஸ்ன்ற இந்த டைமிங் ஒன்று இருக்குது தானே, இந்த கனெக்ஷன் ஓப்பன் பண்ண இந்த டைம் இருக்குது தானே, இந்த டைமுக்குள்ள சம்டைம்ஸில் வந்து இந்த கனெக்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ண விட்டோம்னு சொன்னால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஹேக்கர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அல்லது வேறு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியும் இந்த கனெக்ஷன் ஓப்பனில் இருக்கிற நேரம் தான் வந்து நம்மளோட டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணி பார்ப்பாங்க. அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட. ஸோ வந்து கனெக்ஷன் ஓப்பன் ஆகி நம்மளோட வேலை முடிஞ்சோடனே கனெக்ஷன் டக்குன்னு என்ன செய்யணும்? சர்வரில் க்ளோஸ் ஆகணும். அதுக்கு தான் கன் டாட் க்ளோஸ். இந்த கனெக்ஷன் ஏற்படுத்தன்னு சொல்லியிருக்கேன். ஏற்படுத்தினது அப்புறம் அந்த கனெக்ஷன் வந்து இந்த சிஷாப்புக்குரிய கோடும் சிஷாப்பும் அண்ட் சிஸ்டம்க்குரிய எஸ்கியூஎலும் கனெக்ஷன் ஒன்று உருவாகணும்னு சொல்லியிருக்கேன். அந்த உருவானதுக்கு பிறகு அந்த கனெக்ஷன் ஓப்பன் ஆகணும், கேட் ஓப்பன் ஆகணும், அந்த டேட்டா பேஸ்க்கான கேட். அதுக்குள்ளே நான் இப்போ என்ன நடக்க போகுது? என்ற குவாரி இந்த டைமில் தான் வந்து நான் என்ன செய்யணும்? என்ற குவாரியை இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட்டாக என்ன நடக்கணும்? இப்போ இந்த இருக்குது தானே, இந்த 4 விஷயங்களும் என்ன செய்யணும்? இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆகணும். இதானே இந்த குவாரி. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக இங்கே எஸ்கியூஎலுக்கு வாரேன். வந்துட்டுனா இந்த டேபிளில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஓகே, நியூ குவாரியை கொடுத்து கொள்கிறேன்னா, இல்லாட்டி இப்படியும் வச்சு கொடுக்கலாம், டேபிள்ஸில் வச்சும் கொடுக்கலாம். ஓகே, நான் என்ன செய்கிறேன்? இன்சர்ட் இன்டோ என்ன டேபிள்? யூசர் டேபிள் இல்லையா, அந்த யூசர் டேபிளை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு பேராமீட்டருக்குள்ளே வாரேன். எந்தெந்த விஷயங்கள் நான் கொடுக்கணும்? இப்போ நான் கிரியேட் பண்ண விஷயங்கள் என்னென்ன? ஐடி கொடுத்த நான் அந்த யூசர் நேமில் இருக்கிற நேம், ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற நேம் காமா, அதுக்கு அடுத்தது யூசர் நேம், அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்ட். இந்த கொலம்ஸுக்கு தானே நான் வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஸோ வந்து வேல்யூஸ் இந்த கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன? இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு வேல்யூ கொடுக்க, நேம்ன்ற இடத்துல வந்து நான் என்ன கொடுக்க, இங்கே வந்து ஸ்கூலில் வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குலாம் நேம்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ ஒரு நேமை கொடுக்குறேன், சதீஷன் என்ற ஒரு நேம் கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து என்ன? அவருக்கு அட்மின் என்ற ஒரு போஸ்ட் தான் வந்து இங்கே யூசர் நேமாக இருக்க போகுது. ஸோ அவருக்குரிய பாஸ்வேர்டு என்னன்னு சொன்னால் admin 123. சரிண்ணே, இதுதான் வந்து என்ன என்ற SQL குவாரி. சரிண்ணே, Ctrl+Alt Ctrl+C கொடுக்குறேன். இங்கே வந்து கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்? எக்ஸிக்யூட் பண்ணேன்டா 1 row affected, அதாவது என்ற டேபிளில் வந்து இந்த டேட்டா ஃபெச் ஆகி இன்சர்ட் ஆகிட்டேன்னு சொன்னால் எனக்கு 1 row affected என்ற கமாண்ட் லைன் இங்கே காட்டு. சரிதானே, இதே விஷயத்தை நான் என்ன செய்கிறேன்? இப்போ என்ன ஷாப்புக்குள்ளே வரேன். ஷாப்புக்குள்ளே வந்ததுக்கு பிறகு கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஃபார்ம் இருக்குது தானே, இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்?
பேஸ்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்டோர் பண்ணி கொள்கிறேன், ஒரு ஸ்ட்ரிஞ்சாக வந்து ஸ்டோர் பண்ணி கொள்கிறேன். ஸ்ட்ரிஞ்ச் SQL ஈக்குவல் டு என்ன செய்கிறேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ற குவாரியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகேவா? இப்போ நான் பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதை இப்படி முடிச்சுக்கொள்ளணும். பட் இங்கே என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், முடிச்சிட்டேன்னா இவ்வளோ ஓகே சரிதானே, என்ன இந்த கோட் வந்துட்டு. பட் இங்கே என்ன நடக்கணும், இந்த எஸ்குவல்ன்ற குவாரியை தான் இங்கே வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், இன்சர்ட் இன்டு அப்படின்னு போட்டிருக்கேன். பட் இது சி ஷாப்புக்கு என்னன்னு தெரியாது, ஒரு குவாரி என்று தெரியாது சரிதானே. ஜஸ்ட் என்னது ஒரு பிளெயின் டெக்ஸ்டாக தான் எடுக்கும். ஸோ இப்படி சும்மா இந்த ஸ்டிஞ்சுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் நான் சும்மா வைப்பேன்னு சொன்னால் அதுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போதைக்கு இருக்கட்டும், இவ்வளோ தான் விஷயம். கனெக்ஷன் ஓப்பன் ஆகி கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும் சரிதானே. இப்போ நான் என்ன கனெக்ஷன் உண்டு, என்ன கனெக்ஷன் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கனெக்ஷன் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டேன். இந்த குவாரியை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சி ஷாப்புக்குள்ளே. பட் என்ன விஷயம் வந்து சி ஷாப்புக்கு தெரியாமல் இருக்குமென்றதால அதை ஒரு ஸ்டோராக டேட்டா சோர்ஸில் வேரியபிளில் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் இன்னொரு கமெண்ட் அடிக்கிறேன், SQL command என்ற ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்கிறேன், கால் பண்ணி கொள்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று SQL query, அதுக்கு அடுத்தது கனெக்ஷன் சரிதானே. ஓகே, இதில் என்ன இந்த SQL command CMD என்றதில் பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம சொல்கிற குவாரியை இதுக்கு தானே சி ஷாப்பில் சொன்ன குவாரியையும் அதுக்கு அடுத்தது அந்த குவாரி போய் சேர வேண்டிய இடத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுற ஆள், நடத்துகிற ஆள் வந்து இந்த CMD என்ற இந்த கமாண்டான் சரிதானே. இந்த CMD என்ற கமாண்ட் கொடுக்கலாட்டி இந்த குவாரி இருக்குது, இந்த குவாரி இந்த டேட்டா பேஸில் வந்து ஃபெச் ஆகி இன்சர்ட் ஆகாது. என்ன வேலை நடக்கணும், அது எந்த இடத்துல நடக்கணும் என்று நாம் இங்கே பெராமீட்டரில் வந்து நாம் சொல்லியிருக்கோம். அப்படி சொன்னதால இந்த CMD என்ன செய்யும், இந்த சி ஷாப்பில் சொன்ன விஷயத்தை, சி ஷாப்பில் இப்போ இது வந்து SQL குவாரி, இந்த இடத்துல யூசர் நேம் பாக்ஸ் டெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட்னு நாம் கொடுக்கக்குள்ளே சி ஷாப்பில் சொல்கிற விஷயத்தை இந்த குவாரியை இந்த டேட்டா பேஸ் இருக்குது தானே, ஜிம்ஃபி சிஸ்டம்ன்ற டேட்டா பேஸில் அதுக்கடுத்தது என்ன டேபிள், யூசர் டேபிளில் கொண்டு வந்து அட் பண்ணுற வேலையை இந்த CMD என்றால் தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் CMD டாட் எக்ஸிக்யூட் நான் குவாரி என்ற விஷயத்தை நான் செய்கிறேன் சரிதானே. இந்த நடத்துகிற ஆள் இவர் தானே, நடத்தணும் என்று சொன்னால் இந்த எக்ஸிக்யூட் நான் குவாரி என்ற விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸிக்யூட் நான் குவாரி என்றவர் என்ன விஷயம் என்று சொன்னால், இங்கே நாம் CMDயில் நாம் சொல்லிடுவோம் தான் இந்த விஷயம் இந்த இடத்துல நடக்கணும், இங்கே டேட்டா பேஸில் வந்துடும். இந்த டேட்டா பேஸில் இப்படி நான் ஃபெச் பண்ண நேரம் உங்களுக்கு இந்த ஒன் ரோ எஃபெக்டட் வந்திருக்கு தானே, இந்த விஷயத்தை நிகழ்த்தணுமெண்டா இந்த ஃபங்க்ஷன் தேவை சரிதானே. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேமை டாட் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற நேரம் தான் இந்த விஷயம் இன்சர்ட் என்ற விஷயம் நடந்து இந்த ஒன் ரோ எஃபெக்டட்ன்றது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒன் ரோ எஃபெக்டட் தானே, இங்கே பாருங்க, ஒன் ரோ எஃபெக்டட் என்ற விஷயம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். எக்ஸிக்யூட் த டிரான்ஸ்கிரிப்ட் SQL ஸ்டேட் அகெயின்ஸ்ட் தி கனெக்ஷன் என்ற ரிட்டர்ன்ஸ் தி நம்பர் ஆஃப் ரோ எஃபெக்டட். இதில் வேல்யூ என்னையாம் ரிட்டர்ன் பண்ணுமாம். இதுக்கு திரும்ப இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்சர்ட் என்ற ஃபங்க்ஷனை கொடுத்து முடிய இங்கே SQL நடத்தி முடிச்சுட்டு இந்த ஒன் ரோ எஃபெக்டட்ன்றது தானே, அதை வந்து சி ஷாப்புக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து SQL தர விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். எதுக்குள்ளே, எக்ஸிக்யூட் நான் குவாரிக்குள்ளே. அது நான் குவாரி இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதுண்டா நம்ம அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எடுக்கணுமெண்டா நாம் ஒரு வேரியபிளில் அந்த ஃபங்க்ஷனை நாம் ஸ்டோர் பண்ணி இருந்தால் தான் என்ன செய்யலாம், அந்த வேல்யூவை நாம் எடுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ என்ன டேட்டா டைப்பில் நமக்கு ரிட்டர்ன் ஆகும், இன் டைப்லாம் ரிட்டர்ன் ஆகும், இன்டிஜர் டைப்லாம் ரிட்டர்ன் ஆகும். அப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற வேரியபிள் என்னத்தில் இருக்கணும், இன்ட் affected rows equal to cmd.execute non query சரிதானே. இப்படி செஞ்ச மாட்டா என்ன நடக்கும், நம்ம கொடுக்குற விஷயம் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ இந்த கோடை நான் வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன செஞ்சுருக்கேன்,
எஸ்கியூஎல் கனெக்ஷன் என்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் ஏன் நான் கிரியேட் பண்ணேன்னா டேட்டா பேஸுக்கும் நம்மளோட ஷாப்புக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு சரிதானே. இந்த கனெக்ஷனை நான் இங்கே ஏற்படுத்தி முடிச்சிட்டேன்னா இதுக்குள்ளே இந்த பேராமீட்டருக்குள்ளே என்ன தேவைப்பட்டது, எந்த டேட்டா பேஸ்ன்ற அந்த டேட்டா பேஸில் ஸ்ட்ரிங் வந்து இங்கே தேவைப்பட்டது பேராமீட்டராக பாஸ் பண்ணதுக்கு பிறகு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ஷன் தானே ஏற்படுத்தணும். அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தினதுக்கு பிறகு அந்த கனெக்ஷன் வந்து என்ன செய்யணும், பூட்டு போட்டிருக்கும். அந்த கனெக்ஷனை நான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டேன். சரி, அந்த ஓப்பன் ஆனதுக்கு பிறகு என்ன நடக்கணும், ஸ்ட்ரிங் எஸ்கியூஎல் என்ன வாங்கி எடுத்திருக்கேன், என்ன குவாரி ரன் ஆகணுமோ எஸ்கியூஎல் அதை இங்கே வாங்கி ஷாப்புக்கு என்னன்னு தெரியாது வாங்கி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எஸ்கியூஎல்ன்ற குவாரியில் சொன்ன விஷயம் வந்து ஷாப் ஊடாக நடக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த எஸ்கியூஎல்ல சொன்ன விஷயம் ஷாப் ஊடாக நடக்கணும்ன்றதால அது எங்கே நடக்கணும், டேட்டா பேஸில் நடக்கணும். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அது எஸ்கியூஎல்ல நடக்கணும். என்ன விஷயம் நடக்கணும், இந்த குவாரி நடக்கணும். எங்கே நடக்கணும், இந்த டேட்டா பேஸில் நடக்கணும். அதை நடத்துகிற ஆள் தான் யார், எஸ்கியூஎல் கமாண்ட் என்ற ஒரு ஆள். அந்த கமாண்டுக்கான ஆப்ஜெக்ட் நேம் தான் என்ன, சிஎம்டி என்ற நேம். அந்த சிஎம்டி என்ற நேமை நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே எடுத்து சிஎம்டி இவர் தான் இங்கே வந்து என்ன செய்வார், இந்த இன்சர்ட் என்ற ஃபங்க்ஷன் நடத்துவேர் ஷாப்பில் சொல்கிற நேரம். அப்போ அவரை நான் என்ன செஞ்சுருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி கால் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் நான் குவாரி என்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸிக்யூட் நான் குவாரி தான் என்ன செய்வார், இந்த சிஎம்டி என்றால் சொல்கிற விஷயத்தை நடத்துவேர். நடத்தி போட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவேர். இந்த எஃபெக்டட் ப்ரோ என்ற விஷயத்தை இங்கே நான் குவாரி எக்ஸிக்யூட் நான் குவாரி என்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன செய்வீர், வேல்யூவாக இன்டிஜராக வந்து ரிட்டர்ன் பண்ணுவீர். அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை நம்ம எடுக்கணும்னு சொன்னால் அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் தான் பேசிக்கலி ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை நாம் எடுக்கணும்னா நமக்கு தேவைக்கு எடுக்கணும்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணுறதுக்கோ அதை நாம் என்ன செய்யணும், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். இங்கே எக்ஸிக்யூட் நான் குவாரி என்னவா தருதுன்னு பார்த்தோம்னா இன்டிஜராக தான் அந்த வேல்யூவை தருது. ஸோ வந்து நான் என்ன செய்கிறேன், இன்டிஜர் அஃபெக்டட் ரோஸ் என்று சொல்லி நான் இங்கே என்ன செய்கிறேன், கிரியேட் பண்ணி கொள்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கு பிறகு ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வைக்க, இஃப் அஃபெக்டட் ரோ ஸோ data inserted successfully என்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிதானே, ஓகே. else message dot show மெசேஜ் எனக்கு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த இருக்குது தானே இந்த எஃபெக்டட் ரோஸுக்குள்ளே என்ன வரும், இப்போ நாம் இன்சர்ட் பண்ணுற நேரம் அங்கே போய் என்ன நடக்கும், இந்த சிஎம்டி ஊடாக இந்த எக்ஸிக்யூட் நான் குவாரி வந்து ரன் ஆகி டேட்டா இன்சர்ட் ஆகிட்டு ஒன் ரோ எஃபெக்டட்ன்ற வேல்யூ வரும். எங்கே வரப்போகுது, இங்கே இருக்கிற இந்த இருக்கிற எக்ஸிக்யூட் நான் குவாரிக்கு வரும். அது எஃபெக்டட் ரோஸுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும் ஒன்றுன்ற வேல்யூ. இஃப் எஃபெக்டட் ரோஸ் கிரேட்டர் தென் 0 என்று சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறேன், இஃப் கண்டிஷனுக்குள்ளே சொல்கிறேன், இங்கே எஃபெக்டட் ரோவுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து 0வை விட பெருசாக இருக்குமென்னு சொன்னால் எனக்கு ஒரு மெசேஜ் காட்டு, டேட்டா இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்ற மெசேஜை ஷோ பண்ணு காட்டுறேன். எல்ஸ் மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ அப்படி 0 அல்லது 0வோட குறைவாக இருக்குமென்னு சொன்னால் ட்ரோ இங்கே எஃபெக்டட் ஆகலாட்டி இன்சர்டட் ஆகலாட்டி இங்கே வேல்யூ என்ன 0 ரோ தான் எஃபெக்டடாக இருக்கும். ஸோ வந்து இங்கே என்ன செய்யும், 0 இது 0வோட பெருசாக இல்லை. அப்போ எல்ஸ் என்ன எனக்கு இது வரும், என்னவா வரும் வேல்யூ, இந்த இருக்கிற கண்டெக்ட் வித் யுவர் ஐடி டிபார்ட்மெண்ட்ன்ற வேல்யூ வரும். இது இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். சரிதானே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த விஷயத்தை செஞ்சு வாமா.
என்ன செய்வோம், இங்கே வாரன் ப்ரோக்ராம் சிஎஸ்எஸ்க்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டாக நான் வந்து லொகின் ஃபார்மை வந்து ரன் பண்ணலை. சரி, அதுக்கு பதிலாக க்ரியேட் நியூ அக்கௌண்ட் ஃபார்மை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன காட்டுது,